இந்த மாதிரி ஒரு சாதாரண சேரை நடக்கவே முடியாத வயசானவங்க பயன்படுத்தக்கூடிய வீல் சேரை ரொம்பவே ஈஸியாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாதாரண ஸ்ட்ராங்கான சேர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த சேருக்கு கீழே போட்டுருங்க. அடுத்ததாக அட்டை மேலே வச்சிருக்கிற இந்த சேரோட முன்கால் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துவாங்க. இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவில் கரெக்டாக இந்த அட்டையை முடியுது, அதனால இந்த பக்கம் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அதே காலோட இன்னொரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த காலில் மார்க் பண்ண மாதிரியே இந்த சேரோட மிச்சம் இருக்கிற 3 கால்லையும் கரெக்டாக 1 இன்ச் அளவு விட்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது அந்த சேரை தூரம் எடுத்துகிட்டு நாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த புள்ளிகளை ஒன்றோட ஒன்றா இணைச்சிருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற இந்த பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு சூப்பராக நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பயன்படாத பலகை இருந்துச்சுன்னா அதை எடுத்துவோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த அட்டையை மரக்கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இதே அளவுக்கு பலகையை சூப்பராக அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததான் இந்த அட்டையோட அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த பலகையை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஹார்டான உப்புத்தாள் எடுத்து அதை ஒரு கட்டையில் இந்த மாதிரி சுற்றிடுங்க. இப்போ இந்த உப்புத்தாளை வச்சு இதில் நீண்டிட்டு இருக்க பகுதிகளை தேய்ச்சி சாஃப்ட் ஆக்கிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சொரசொரப்பான பகுதி எல்லாத்தையும் நம்ம சூப்பராக உப்புத்தாளை வச்சு தேய்ச்சி சாஃப்டாக ஆக்கிட்டோம். அடுத்ததான் இந்த மாதிரி நம்ம அளவெடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பலகையை தலைகீழ வச்சுருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு 200 கிலோ வெயிட்டை தாங்கக்கூடிய ஒரு 4 வீல் வாங்கிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி லாக் சிஸ்டம் இருக்கக்கூடிய வீலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீல் பார்த்தீங்கன்னா லோக்கல் கடைகள்லையும் கிடைக்குது, ஆன்லைன்லையும் கிடைக்குது. இந்த வீல் வாங்கும்போது கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற இந்த 4 வீலையும் இந்த 4 பலகையோட 4 முக்களையும் வச்சு இந்த போல்ட் நட்டை பயன்படுத்தி டைட்டாக மாட்டிடலாம். இப்போ நம்ம போல்ட் மாட்டக்கூடிய இந்த பகுதியை 4 வீல்லையும் மார்க் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த பகுதிகளில் ஓட்டை போடுறதுக்காக இந்த மாதிரி முனி பகுதியில் ஊச்சா இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ஒன்று எடுத்துவாங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற பகுதிக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வெயிட்டை வச்சு கொஞ்சம் அடிச்சிருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அடிச்சுட்டு ஸ்க்ரூவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருக்கினாலே போதும், ஓட்டை தன்னால் விழுந்துடும். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம இந்த பக்கமாக திருக்கின ஸ்க்ரூ இந்த பக்கமாக வெளியில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை திரும்பியும் கழட்டிட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஓட்டைகளை போட்டு போல்ட் நட்டை போட்டு மாட்டிடலாம். இப்போ நம்ம சூப்பராக ஓட்டை போட்டாச்சு. ஓட்டை போட்ட இடத்துல இந்த வீலை நம்ம மாட்டிடலாம். வீலை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாசரை கண்டிப்பாக அடிப்பகுதியில் போட்டு மாட்டுங்க. இப்போ நம்ம இந்த 4 வீலையும் அருமையாக மாட்டியாச்சு. இனி இந்த வீல் கீழே இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த சேரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த செட்டப் மேலே வச்சிடலாம். அடுத்ததான் இந்த சேர் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த சேரோட காலில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவும் ஒரு வாசரையும் போட்டு டைட் வச்சிடலாம். இப்போ இந்த காலில் ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூ போட்டு முறுக்கின மாதிரி மிச்சம் இருக்கிற 3 கால்லையும் ஸ்ட்ராங்காக ஸ்க்ரூ போட்டு முறுக்கியாச்சு. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வீல் சேரை ஒரு ஆட்டோக்காரான அவருடைய சொந்த முயற்சியால் மக்களோட சப்போர்ட்டாலையும் நடத்துகிற இந்த அன்னை தெரேசா ஆதரவு வச்ச ஒரு இல்லத்துக்கு நம்ம வழங்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்தோணி பாக்கியராஜ், ஆட்டோ டிரைவரு. நான் கருத்தப்பிள்ளையூரில் ஒரு 8 வருஷமாக இந்த ஹோம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 75 பேரை வச்சு நான் ஒரு ஆதரவு இல்லாதவங்க, தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைகள் இல்லாதவங்கள ஒரு 75 பேரை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஷேர் கொடுத்தது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஒன் பண்ணாலும் கூட நான் நடந்து கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த சேர் இருக்கனால நான் ஈஸியாக பாத்ரூம் கிட்ட வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன். அதேமாதிரி குளிப்பாட்டும் போதும் கட்டிலில் வச்சு குளிப்பாட்டுவேன், அதுக்கு ஆயிரம் லேட்டாகும். இப்போ இதில் நான் மாற்றி வச்சுட்டு தனியாக போய் அவங்கள குளிப்பாட்டி கொண்டாந்து அந்த கட்டிலே படுக்க வச்சுருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் வீட்டிலேயோ ஒரு ஆதரவற்றவர்கள் இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்கள ரோட்டில் எங்கேயும் விட்டுறாதீங்க. மெயினாக தாய் தகப்பனை தயவுசெய்து எந்த ஒரு சூழலில் அவங்க எப்படி கஷ்ட சூழலில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணுங்கிறது
என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அதை மட்டும் நீங்கள் அதை உங்கள் கடமையிலேருந்து தவறக்கூடாதுங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலயமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுபோக நான் 75 பேர் இங்கே ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. தாய் தகப்பனோ இல்லை பிள்ளைகள் இல்லாதவங்கள வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பொருளாகவே மளிகை பொருள், ஒரு மெடிசன்ஸு, இல்லை ஒரு போர்வை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணனாலும் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணலாம். நன்றி.